தமிழகத்தின் 14வது முதலமைச்சராக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயை நியமித்து ஆளுநர் அர்லேக்கர் உத்தரவினை பிறப்பித்திருக்கிறார். சந்திரசேகர் ஜோசப் விஜய் என்னும் நான் என்ற குரல் உலகம் முழுவதும் நாளை காலை 10 மணிக்கு சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் கேட்க இருக்கிறது. தமிழகத்தின் 14வது முதலமைச்சராக பொறுப்பேற்கிறார் ஜோசப் விஜய். ராகுல் காந்தி பங்கேற்க இருக்கிறார். பெரும்பான்மையை நிரூபிக்க ஜோசப் விஜய்க்கு மே 13 வரை ஆளுநர் அவகாசம் அளித்திருக்கிறார். மீண்டும் முதலமைச்சருக்கான கான்வாய் பாதுகாப்பு உடனடியாக விஜய்க்கு வழங்கப்பட்டிருக்கிறது. தமிழகம் முழுவதும் ஆவலுடன் எதிர்பார்க்கப்பட்ட தமிழகத்தின் புதிய முதலமைச்சராக விஜய் பொறுப்பேற்கிறார். 120 எம்எல்ஏக்களுடன் ஆதரவுடன் நாளை காலை 10 மணிக்கு நேரு உள் விளையாட்டரங்கில் இந்த பதவியேற்பு நிகழ்வு நடைபெற இருக்கிறது. தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு புதிய சகாப்தம் என்றே கூற வேண்டும். பாலாஜி, தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் கூட்டணி கட்சிகளின் பேராதரவுடன் தமிழகத்தின் அடுத்த 14வது முதலமைச்சராக அரியணை ஏறுகிறார். இதனுடைய விவரங்கள் அனைத்தையும் பார்த்தீர்கள் என்றால், இன்று மாலை சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை விஜய் சந்தித்து பேசினார். சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக நீடித்த இந்த சந்திப்பின் போது தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் கூட்டணி கட்சிகளை சார்ந்த காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சிகள், முஸ்லீம் லீக் என 120 எம்எல்ஏக்களின் ஆதரவு கடிதத்தை அவர் கவர்னரிடம் சமர்ப்பித்தார். இதனைத் தொடர்ந்து ஆட்சி அமைக்க வருமாறு அமைச்சரவையை ஃபார்ம் செய்யுமாறு விஜய்க்கு ஆளுநர் முறைப்படி அழைப்பு விடுத்துள்ளார். தமிழகம் முழுவதும் தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள், விஜயின் ரசிகர்கள் மற்றும் அனைத்து தரப்பினரும் இந்த வெற்றியை கொண்டாடி மகிழ்ந்து வருகின்றனர். நாளை காலை 10 மணிக்கு நேரு உள்ள விளையாட்டு அரங்கில் இந்த நிகழ்வு நடைபெற போகிறது. பல்வேறு முக்கிய பிரமுகர்களுக்கும் அழைப்புகள் அனுப்பப்பட்டு வருகின்றன. இதனிடையே புதிய அமைச்சரவையின் உத்தேச பட்டியல் மற்றும் இலாக்காக்கள் தற்போது பிரத்யேகமாக வெளியாகி உள்ளது. இதில் பார்த்தீர்கள் என்றால், முதலமைச்சர் விஜய் பொது நிர்வாகம், காவல் மற்றும் உள்துறையை தனது கையில் வைத்திருப்பார் என தெரிய வருகிறது. அவருக்கு அடுத்தபடியாக திருச்செங்கோடு தொகுதியில் இருந்து வெற்றி பெற்றிருக்கும் அருண்ராஜ் பத்திர பதிவு துறை அமைச்சராக நியமிக்கப்படலாம் என்றும், தியாகராஜ நகர், சென்னை டி நகர் ஆனந்த் புசி ஆனந்த் நகராட்சி நிர்வாக துறை அமைச்சராக நியமிக்கப்படலாம் எனவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. பெரும் எதிர்பார்ப்பை கிளப்பிய அதிமுகவில் இருந்து தமிழக வெற்றிக் கழகத்திற்கு வந்த செங்கோட்டையன், கோபிச்செட்டிப்பாளையத்தில் வென்ற செங்கோட்டையன் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆகிறார் எனவும் தகவல்கள் வெளியாகிறது. அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீர்கள் என்றால், விளையாட்டு மற்றும் மிக மிக முக்கிய துறையாக தமிழகத்தில் பார்க்கப்படும் மதுவிலக்கு ஆயத்தீர்வை துறையின் அமைச்சராக ஆதவ் அர்ஜுனா, சென்னை வில்லிவாக்கத்தில் வெற்றி வாகை சூடிய ஆதவ் அர்ஜுனா நியமிக்கப்படலாம். அடுத்ததாக மயிலாப்பூர் தொகுதியில் வென்றிருக்கும் வெங்கட ரமணனுக்கு கல்வித்துறை வழங்கப்படலாம் எனவும் தகவல்கள் வெளியாகி உள்ளன. மிக முக்கியமாக திருப்பரங்குன்றம் தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கும் நிர்மல் குமாருக்கு மின்சாரத்துறை வழங்கப்படும் என்ற தகவலும் வெளியாகி உள்ளது. எழும்பூரில் வெற்றி பெற்றிருக்கும் ராஜ்மோகன் ஆதி திராவிடர் நலத்துறைக்கும், மதுரை மத்தியில் வெற்றி பெற்றிருக்கும் முக்கியமான முன்னாள் அமைச்சரை தோற்கடித்து வெற்றி பெற்றிருக்கும் முஸ்தபா சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சராக ஆகலாம் எனவும் ஆட்சியங்கள் வெளியாகி தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் இடையேயும் தமிழக மொழியையும் மிகப்பெரிய பரபரப்பினை ஏற்படுத்தி இருக்கிறது. கூட்டணி கட்சியான காங்கிரசிற்கு அடுத்த கட்ட அமைச்சரவை விரிவாக்கத்தின் போது இடங்கள் ஒதுக்கப்படும் என முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனிடையே பல்வேறு ஜனரஞ்சகமான வாக்குறுதிகளை கொடுத்திருக்கும் விஜய் நாளை காலை முதலில் கையெழுத்து போடும் முதல் அரசு ஆணை எது என்பது குறித்த பல்வேறு எதிர்பார்ப்புகளும் பொதுமக்கள் மத்தியில் நிலவுகிறது. பெண்களுக்கான மாதம் 2500 ரூபாய் உரிமை தொகை நாளை கையெழுத்து ஆகுமா? பெண்களுக்கான தமிழகம் முழுவதும் இலவச பேருந்து பயணம் மற்றும் ஆண்டுக்கு அறிவிக்கப்பட்டுள்ள 6 சிலிண்டர்கள், கேஸ் சிலிண்டர்கள் இலவசம் அறிவிப்பு வெளியாகுமா? பல்வேறு தரப்பினரும் பல்வேறு கருத்துக்களை தொடர்ந்து தெரிவித்து வருகின்றனர். எது கையெழுத்தாகும் என சத்தியம் தொலைக்காட்சியிடமும் அவர்கள் தொடர்ந்து கேள்வியை கேட்டுக்கொண்டு வருகின்றனர். வீடுகளுக்கு 200 யூனிட் வரை இலவச மின்சாரம், விவசாயிகளுக்கு 15,000 ரூபாய் ஆண்டு உதவித்தொகை மற்றும் விவசாய பயிர்க்கடன்கள் தள்ளுபடி, மிக மிக முக்கியமாக வேலையில்லாத இளைஞர்களுக்கு உதவி செய்யும் வகையில் மாதம் 4,000 ரூபாய் உதவித்தொகை. இதற்கெல்லாம் உச்சகட்டமாக திருமண உதவிக்கு 1 சவரன் 1 பவுன் தங்க நகை மற்றும் பிறக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் தங்க மோதிரம் என பல்வேறு வாக்குறுதிகளை அளித்திருக்கும் தமிழக வெற்றிக் கழகம் இதில் முதல் கையெழுத்தாக முதல்வர் விஜய் நாளை எதை கையெழுத்திடுவார் என்ற எதிர்பார்ப்பு மிகப்பெரிய அளவில் தமிழகம் முழுவதும் கிளம்பியுள்ளது. திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு பெரும் திராவிட கட்சிகளின் ஆதிக்கத்திற்கு பிறகு ஒரு புதிய கட்சி தமிழகத்தின் ஆட்சி கட்டிலில் அமர்வது வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வாகவே
தமிழகம் முழுவதும், ஏன் உலகம் முழுவதுமே பார்க்கப்படுகிறது. மதச்சார்பற்ற கூட்டணி என்ற முழக்கத்துடன் கோட்டை நோக்கி பயணிக்கும் விஜய்க்கு தமிழகம் முழுவதும் தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். தமிழகத்தில் விஜய அத்தியாயம், முதலமைச்சராக பொறுப்பேற்கும் விஜயின் விஜய அத்தியாகம் நாளை காலை 10 மணிக்கு தொடங்கும் என அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். பாலாஜி.